அதற்குள் வாசலுக்கு வந்த சூர்யா அப்பா அம்மா சூர்யா கன்னத்தில் அடி விழுந்த அடையாளத்தை கண்டு, சூர்யா இது என்ன என்று ஒரே குரலில் கேட்டனர். சொல்றேன்பா என்றவன், கல்யாணிக்கா கொஞ்சம் இங்க வாங்க என்றான். வேலைக்கார அம்மா அவன் அருகில் வர, உள்ள பூஜை ரூம்ல அம்மன் கழுத்துல தொங்குற மஞ்ச கயிறை எடுத்துட்டு வாங்க என்றான். அந்த பெண்மணி உள்ளே செல்ல, இது என்னப்பா கன்னத்துல என்று அப்பா மீண்டும் கேட்க, இவ அடிச்சுட்டாப்பா என்றான். அதை கேட்டு அனைவரும் அதிர்ந்து போக, என்ன இவ உன்ன அடிச்சாளா? அம்மா கோபமாக கேட்டார். ஆமாம்மா, அந்த நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அம்மா, இங்க இருந்து கொள்ளையடிச்சிட்டு போனான்ல கோபால், அவனை அடிச்சிட்டு இருக்கும் போது இவ வந்து என்ன அடிச்சுட்டா, நான் கவனிக்கல. அம்மா, இப்ப மஞ்ச கயிறை எதுக்காக கல்யாணி கிட்ட எடுத்துட்டு வர சொன்ன? நேத்து நைட் இளவரசி சொன்னால, காலத்துக்கும் இவ இளவரசிக்கு தாசியா இருக்கணும்னு. அப்படி சும்மா யாரையும் தாசியா வச்சுக்க முடியாது இல்லையா? அதுதான் பழனி இவளை கல்யாணம் செஞ்சுக்க போறான். அதுக்கப்புறமா இவளை யாரும் இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியாது இல்லையா? என்ன பேசிட்டு இருக்க? உன்னை அடிச்சவளையா நீ பழனிக்கு கட்டி வைக்க போற? ஆண்டி, இவ கூட வாழ இல்ல, இவ இங்க இருந்து தப்பிச்சு போக கூடாது, அதுக்காக தான் இந்த ஏற்பாடு என்றான் பழனி. இல்ல பழனி, சூர்யாவை அடிச்சவ உனக்கு மனைவி ஆக கூடாது. இன்னைக்கு இல்ல நாளைக்கு என் கையால அடி வாங்கினவன் தானே நீ அப்படின்னு இவ ஒரு வார்த்தை சொல்லிட்டா சூர்யாவுக்கு அதை விட பெரிய அவமானம் வேற என்ன சொல்லு? அதுவரை பயந்து நடுங்கியபடி நின்று கொண்டிருந்த சந்திரமதியின் முகத்தில் ஒரு ஒளி. இங்கிருந்து தப்ப தனக்கு சரியான ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது என்று அவள் மனம் நினைத்தது. தலையை உயர்த்தி சூர்யா அம்மாவை பார்த்தவள், நானா வெளியே போய் சொல்லாட்டி கூட அதுதானே உண்மை என்றாள். பாத்தியாண்ணா, இவளுக்கு ரொம்ப திமிரு, இவ திமிர அடக்கியே ஆகணும் என்றாள் இளவரசி. திமிரா? உண்மையை சொன்னா திமிருன்னு சொல்லுவியா? நான் உன் அண்ணனை அடிச்சத உடுமலைப்பேட்டை சந்தையில இருந்த எல்லாருமே பார்த்தாங்க. இவருடைய காவலர்கள் உட்பட எல்லாரும் பார்த்தாங்க. நான் இளவரசிக்கு தாசியா காலம் ஃபுல்லா இருந்தாலும் எனக்கு எந்த அவமானமும் இல்ல. ஆனா ஒரு தாசி கையால அடி வாங்கின உங்க அண்ணன் அதுக்கப்புறமா இந்த ஊருக்குள்ள எப்படி தலையை உயர்த்தி நடக்க முடியும் சொல்லு என்று கேட்டாள். அதை கேட்டு அனைவரின் தலையும் குனிந்தது. மஞ்சள் கயிறை எடுத்து வந்த கல்யாணி அதை சூர்யா கையில் கொடுக்க, அதை கையில் வாங்கிய சூர்யா ஏளனமாக சிரித்தபடி நிற்கும் சந்திரமதியையும் கையில் இருக்கும் தாலியையும் மாறி மாறி பார்த்தான். என்ன நினைத்தான் என்று தெரியவில்லை. அவள் அருகில் வந்து நின்றவன் தாலியை அவள் கழுத்தில் கட்டினான். இதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. சந்திரமதி உதட்டில் தவழ்ந்து கொண்டிருந்த அந்த ஏளன சிரிப்பு அப்படியே மறைந்து போனது. சூர்யா காரின் பின்னால் விரைந்து வந்த காசி பரமேஸ்வர் அம்மா மூவரும் அந்த காட்சியை கண்டு அப்படியே நின்று விட்டனர்.